புது ஆட்சி அமைஞ்சிருக்கு. உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு இந்த ஆட்சியோட நடவடிக்கைகள்? இல்ல ஆன் தி அதர் சைடு உண்மையா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி, நான் கரப்ஷன், ஊழலற்ற ஆட்சி. அது வந்து இன்னைக்கு வந்து சின்ன ஒரு ஆபீஸ்ல இருந்து, ரியல் எஸ்டேட் ஆபீஸ்ல இருந்து, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து எல்லா இடத்துலயுமே இதை பார்க்க முடியுது. அதே மாதிரி யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்க மேல உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்படுது. பாஷா இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், நிறைய ஆபீசர்ஸா இருக்கட்டும், லஞ்ச வாங்குற ஊழியர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கப்படுது. அட் த சேம் டைம் ஆன் தி அதர் ஹேண்ட் இப்பதான் வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து புதுசாக கத்துட்டு இருக்காங்க. அதுக்கான டைம் எடுக்கும். we have to give them also that breathing space. அந்த டைமுக்கு கண்டிப்பா அவங்க பெர்ஃபார்ம் பண்றோங்கிறத நம்புறோம். அவங்களோட பிசினஸ் பத்தி எல்லாம் சட்டப்பேரவையில் பேசப்பட்டது. 900 crores கொடுத்தாங்க, போனாங்க, வந்தாங்க. அந்த விவகாரத்துல உங்களோட பார்வை? அதை நான் என்ன சொல்ல அப்பவே ஏனிக்கு நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா, ஒரு சட்டசபை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து மக்களோட அரசாங்க வரி பணத்துல வந்து நடக்கிற ஒரு இடம். இங்க வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியா வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமா செயல்படணும், கொஞ்சம் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது அவங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயத்த வந்து இது நான் முன்னாடியே எலெக்ஷன் முன்னாடி இந்த அலிகேஷன் நானும் வச்சிருக்கேன். அதை வந்து எங்கே அது வந்து இது இந்த இடம் இல்லை, அது வந்து விவாகம் இருக்கு. இங்க வந்து மக்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சென்னையில் ஒரு பெரிய ஏரியில வந்து கழிவுநீர் கலந்து குடிநீரை வந்து மாசுபடுத்துங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் டே டு டே நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வந்து இன்னைக்கு வந்து இதை பத்தி இது ஒரு பெரிய இஷ்யூவா பேசுறது வந்து எதிர்கட்சி வந்து அந்த அளவுக்கு ஒரு சென்சிபிளா பேச மாட்டாங்கிறது என்னோட. உங்களோட ஃபேமிலி மெம்பர் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கா, எப்படி இருக்கு? இன்னும் அவர் செயல்பாடு பண்ற மாதிரி எனக்கு நான் இன்னும் பர்சனலா அவரை இன்னும் அதை ரியலா ஃபீல் பண்ண முடியல. இன்னும் ஐ திங்க் தேர் டேக்கிங் தேர் ஓன் டைம்னு தெரியல. பட் அவரை பத்தி எனக்கு இது வரைக்கும் நான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி நான் இன்னும் பார்க்கல. எனக்கு எந்த பிசினஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவர். இப்ப எல்லா பிசினஸ் தான் அவர் வெளியில வந்திருக்காரு. அது லாஸ்ட் டைம் நானும் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நாங்களே லாஸ்ட் டைம் வந்து அது என்னதான் ஷேர்ஸ் இருந்தோ அது எல்லாத்தையும் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆல்மோஸ்ட் அவர் ஹஸ் கம் அவுட் ஆஃப் தி பிசினஸஸ். பட் அசம்பிளியில் அந்த கண்டென்ட்டா ஆதவ் அர்ஜுனா சார் தான் கொண்டு வந்தாரு. அவருடைய ஃபேமிலி குரூப் பத்தி அது நீங்க அவர்கிட்ட தான் பேசணும். அதான் சொல்றேன், இம்மெச்சூர்டா இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், திரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா பேசினா இன்னும் பெட்டரா இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங்ஸ். தமிழ்நாட்டில் என்ன சார், ஏன்னா தேர்தலில் நீங்க புதுச்சேரி டெவலப்மெண்ட் வச்சு தான் அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டில் உங்க பார்ட்டியோட எலிவேஷன் இருக்குமா? ஆமா, இல்ல புதுச்சேரிக்கு நாங்க அதாவது விஷன் டாக்குமெண்ட் கூட நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு நாங்க விஷன் டாக்குமெண்ட் கொடுக்குறோம். ஆல்ரெடி நாங்க சிங்கப்பூர் ஆர்கிடெக்ட் சிபிஜியை வச்சு நாங்க ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி நாங்க சிபிஜி ஆர்கிடெக்ட் ஹூ டிசைன் சிங்கப்பூர், அவங்க தான் சிங்கப்பூரை வந்து 188 இயர் ஓல்ட் ஃபார்ம், அவங்க தான் வந்து சிங்கப்பூரை டிசைன் பண்ணாங்க. அந்த ஃபார்மை வர வச்சு நாங்க ஆல்மோஸ்ட் எங்க ஓன் ஃபண்ட்ஸை செலவு பண்ணி நாங்க வந்து விஷன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் போடலான்னு இருக்கோம். ஏன்னா நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம். பட் நம்ம ஃபோர்த் தாட்டோட 10 வருஷம் 20 வருஷம் இப்போ எப்படி பிரிட்டிஷர்ஸ் பிரெஞ்ச் பீப்புள் வரும்போது அவங்க வந்து முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டா பிளான் பண்ணுவாங்க. இப்போ சண்டிகர் பாத்தீங்கன்னா செக்டர் வைஸ் பிரிச்சு ப்ரீ பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ்டான சிட்டியா டெவலப் பண்ணணும்ங்கிறது தான் நோக்கம். ஸோ அதுக்காக சிங்கப்பூரோட ஃபார்மோட நாங்கள் அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு கேட்டிருந்தேன். தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா விரைவில் வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அதோட இந்த சட்டசபை வந்து அதுக்கான இடம் இல்லை. நான் கட்சி விஷயமா நான் வெளில வந்து நான் சொல்றேன். இல்லைங்க, நான் இப்போ பாலிடிக்ஸ்ல இருக்கேன். நான் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தேன்னா பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேச முடியும். இன்னைக்கு நான் அரசியல் இருக்கும் போது அதை நான் அரசியல் நோக்கத்தை தான் நான் பார்க்கணும். Thank you.